கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 52ஐ தாண்டியுள்ளது. உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆளுநரிடம் கூறியுள்ளார். மேலும் இந்த தவறை ஏற்றுக்கொண்டு உடனடியாக ராஜினாமா முதல்வர் ஸ்டாலின் செய்ய வேண்டும், ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்றதாகவும் பொதுவெளியிலேயே நடைபெற்றதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டன. ஆனால் காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியாளரும் இதை கண்டுகொள்ளாமல் பணத்தை வாங்கி கொண்டு அதை நடத்துவதற்கு அனுமதியும் அளித்தார்கள். தற்பொழுது உயிர் பலி எண்ணிக்கை அதிகமானவுடன் 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்துவிட்டு இதை மூடி மறைத்து விடலாம் என்று ஸ்டாலின் நினைக்கிறார். நிச்சயமாக இது நடக்காது. அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தற்பொழுது பல்வேறு கட்சி தரப்பினர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியே சரியில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் தான் அதிகரித்து இருப்பதாகவும், கிட்டத்தட்ட ஒற்றுமையாக இருந்த தமிழகம் இந்த முறை நிச்சயமாக வேறுபட்டதாகத்தான் மாறிவிட்டது. ஆனாலும் மக்கள் திமுகவிற்கு வாக்குகளை செலுத்தியிருப்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. 40 தொகுதிகளை வெற்றியடைந்த திமுக தமிழக மக்களுக்கு கொடுத்த பரிசு 52 உயிரிழப்புகள் என்றும் தற்பொழுது பேசப்படுகிறது. நிச்சயமாக இதற்கு முழு பொறுப்புகளையும் ஏற்று ஸ்டாலின் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஆளுநர் தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் ஆளுநருக்கு கோரிக்கை ஒன்றையும் வைத்துள்ளார். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா என்று பார்த்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். காரணம், கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவிற்கு 2 ஆண்டுகளாக பாக்கெட் சாராயம் விற்பனை செய்வதாக பல்வேறு தரப்பினர்களும் அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏவும் நேரடியாகவே புகார் ஒன்றை அளித்திருந்தார் மாவட்ட ஆட்சியாளரிடம். ஆனால் எந்த ஒரு கவனக்குறைவின் காரணமாகவா அல்லது தெரிந்தும் இவர்கள் தெரியாதவாறு செயல்பட்டதன் காரணமாகவா கள்ளச்சாராயம் விற்பனை செய்வது திமுகவின் முக்கிய பிரமுகர் என்ற காரணத்தினால், இவர்களை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால் இவர்கள் கண்டும் காணாமல் செயல்பட்டதாக செயல்பாடுகள் மூலமாக நமக்கு தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த தவறை உணர்ந்து கொண்டு ஸ்டாலின் ராஜினாமா செய்தால்தான் இவர்களுக்கு மரணத்திற்கு ஒரு தீர்வாக அமையும். இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் அடுத்த ஆட்சியில் நடைபெறாமல் இருக்கும் என்ற தகவல்களும் நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக 52 உயிரிழப்புகள் என்பது மிக சாதாரணம் கிடையாது. ஒரு ஊர் மக்களே தற்பொழுது ஒன்று கூடி அழக்கூடிய காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. முழு பொறுப்புகளை ஏற்று ஸ்டாலின் ராஜினாமா செய்யலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.